பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே கிறிஸ்துவுக்குள் நான் இருந்தால், கிறிஸ்தவனாய் இருந்தால் என்பது கிடையாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு எல்லாமே புதிதாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பழையவைகள் ஒழிந்து போகுமாம், எல்லாம் புதிதாகுமாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால இது சாத்தியமாகாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவருக்குள்ளாக நான் இருக்கிற பொழுது எனக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்குள்ள பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாமே ஒழிக்கப்பட்டு போகும். எல்லாமே எனக்குள்ள புதிய சுபாவங்கள் மாறும். அந்த சாட்சியை ஆண்டவர் எழுப்புவார். இவங்க இப்படியெல்லாம் இருக்கிற ஆளே கிடையாது, இவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. காரணம் என் தேவன். இயேசு அவர்களோடு கூட இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருகிறது. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் எவ்வளவோ சாட்சிகள் இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இந்த காரியங்களுக்காக ஜெபித்தேன், இந்த கண்ணீரின் பாதையில், இந்த வேதனையின் மத்தியில் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் என்னை மாற்றினார், எனக்கு அந்த வியாதி சுகமானது, என் கடன் பிரச்சனை மாறினது, இந்த விபத்திலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், இந்த அற்புதத்தை சுகத்தை கொடுத்தார். இது எல்லா சாட்சிகளும் இன்றைக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் ஒரே ஒரு மிக முக்கியமான சாட்சி என்ன அப்படின்னா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நான் என்னுடைய சுபாவத்திலே ஒரு புதிய மாற்றங்கள் வர வேண்டும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வருகிறேனோ அப்பொழுது இந்த ஒரு சேஞ்ச் நடக்கும். இதை தான் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகும். எப்போ நடக்கும்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தேன்னா புது சிருஷ்டியாய் நான் மாற்றப்படுவேன். இன்றைக்கு பிறக்கப்பட்ட ஒரு புது குழந்தையைப் போல எப்படி இருக்குமோ அதே போல என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளாக உண்டாக்கப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நான் கிறிஸ்துவுக்குள் இல்லை அப்படின்னா நிச்சயமாக எனக்குள்ள நான் ஆதி காலத்தில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் நான் இப்பயும் இருப்பேன். ஆனால் எனக்குள்ள என்றைக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது. இன்னைக்கு நாம் கிறிஸ்தவனாய் நிற்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்குள் நிற்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நிச்சயமாய் உங்களுடைய சுபாவத்திலே ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா எல்லாருமே மாம்சத்தில் இருக்கிற மனிதர்கள் தான். வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய தாய் நம்மை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள் என்று தேவ மனிதர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்திலே கர்ப்பந்தரிக்கப்பட்டு பிறந்த நமக்கு எப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிற ஜென்ம சுபாவம்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்குது. அது முதலாவது நமக்குள்ள உடைக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஜென்ம சுபாவம் என்றைக்கு நமக்குள்ளாக மாற்றப்படுகிறதோ அன்றைக்கு தான் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது நடக்கிற காரியம். அந்த மேஜிக் எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை நான் நெருங்க கிறிஸ்துவனுடைய சுபாவத்திற்கு ஒத்த சுபாவமாக எனக்குள்ள மாற ஆரம்பிக்கும். அதுதான் எனக்குள்ளாக இருக்கிற பழையவைகளை ஒழித்து நான் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றும். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்குள்ள காணப்படுகிற பழையவைகள் எல்லாமே ஒழிந்து போகும். தீய எண்ணங்கள், தீய காரியங்கள் எனக்குள்ள இருக்குமானால், ஆண்டவரை விட்டு என்னை தூரமாக்குகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், முதல்ல என்ன நடக்கணும் அப்படின்னா, இதற்குள்ளாக எனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அதற்கு நான் பேசிக் என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கப்பட வேண்டும். அதை தான் தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கு. இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த ஒரு மாற்றம் வரும். மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்க, இவங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம், முன்னாடி இவங்கக்கிட்ட இருந்த சுபாவம் இப்போ இல்லை, இந்த இடத்துல ரொம்ப சேஞ்சஸ் ஆகியிருக்கு. காரணம் என்னன்னா, இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவனாய் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். இருக்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட அந்த பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு நம்மை தேவன் புதிதாக்குகிறார்.
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் அதுதான் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்களும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வரலாம். புதிய சுபாவங்கள், புதிய எண்ணங்கள், உங்களை பார்க்கிற மனிதர்கள் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிப்பது, இவங்க எப்படி இருந்தவங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். தேவையில்லாத சில காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குமானால் அதை நாம் மாற்றப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றுகிறதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிற பழையவைகள் ஒளிந்து போக போகிறது, புதியவைகளாய் மாற்றப்பட வேண்டுமானால் முதல் காரியம் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேனா. ஒரு விஷயம் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவரே என்ன உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய சித்தத்துக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்குள்ள இந்த சுபாவங்கள் எல்லாம் காணப்படுகிறது, இதை தேவன் எனக்கு மாற்றி என்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவீராகன்னு சொல்லி நாம் என்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ அதை நமக்கு மாற்றி கொடுக்கிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் முழுவதுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. இந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் பழையவைகளை ஒழித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கர்த்தரைங்களை கொண்டு வரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பரலோக கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களை நீங்க ஆண்டு கொள்ளுங்க. எல்லாமே எங்களுக்குள்ளாக இருக்கிற உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் அப்பா எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புது சிருஷ்டியாய் எங்களை நீங்க வைத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பாத்திரமாய் வணைந்து கொள்ளும்படி ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.